Mahindra XUV 300 இப்போ இதுதான் 3XO இந்த புதிய பெயரில் வந்திருக்கு. 3Xன்னா 3 மடங்கு. ஸோ எதில் 3 மடங்கு இது மேம்பட்டு இருக்கு இல்லை ஒரு அலங்காரத்துக்காக வைக்கப்பட்ட பேரா? XUV 300 என்பது 2019ஆம் ஆண்டிலிருந்து விற்பனையில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 5 வருடமாக விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு வாகனம். பட் இருந்தாலும் இந்த 5 வருடமாக ஒரு பெரிய எந்த விதமான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் இதில் வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டால் மஹிந்திரா நிறைய விஷயங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நமக்கே தெரியும், தார் 700, ஸ்கார்பியோ என் 400 இப்படி அடுத்தடுத்து நிறைய அவங்களுக்கு புதிய வாகனங்களை களமிறக்க வேண்டிய ஒரு வேலை இருந்ததுனால இதை அவங்க கவனம் செலுத்தாமே இருந்தாங்க. இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் என்பது நிறைய போட்டிகள் இருந்த செக்மெண்ட். அதாவது வென்யூ, சோனட், நெக்ஸான், மேக்னைட் அப்படின்ட்டு நிறைய போட்டியாளர்கள். ஸோ இவ்வளவு போட்டியாளர்கள் இருக்கிறதுனாலேயே இந்த மஹிந்திரா XUV 300 என்பது அந்த அளவுக்கு வந்து கவனம் பெறாமலேயே இருந்தது. அதுக்கு நிறைய காரணங்களும் இருந்தது. விலை கொஞ்சம் அதிகம்னு கூட சொன்னாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு. இது ஃபேஸ் லிஃப்ட்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு புதிய பெயரே வச்சுட்டாங்க, 3XO. அதாவது ஏற்கனவே இருந்த 300 விட 3 மடங்கு மேம்பட்டு இருக்குது. அதுதான் இதனுடைய அர்த்தம். பேரை மாற்றிருக்கீங்களே, வேறு எதெல்லாம் மாற்றிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? சரி, இதற்கு முன்பு வரை மேனுவல் AMT 2 தான் இருந்தது. இப்போது AT ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருக்கு. அதே போலவே நிறைய ஃபீச்சர்ஸ், கொஞ்சம் ஃபீச்சர்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாக என்னுடைய டிசைன்லையும் மாற்றம் காட்டணும், வெளிப்புற தோற்றத்திலையும் உள் அலங்காரத்திலையும் நிறைய மாற்றங்களை காட்டணுன்றதுக்காக நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. தங்களுடைய பான் எலக்ட்ரிக் கார்களை டிசைன் செய்திருப்பதை போலவே இங்கேயே சில எலிமெண்ட்ஸ் வந்து அந்த BEலேருந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு பார்வையில் நமக்கு தெரியுது. நம்ம கவர்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் முதல்ல கவருது. ஹெட்லாம்ப் அசம்பிளியோடைய வடிவமும் டிசைனும் மாறி இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. டிசைன் மட்டும் கிடையாது, இது இப்போ ரொம்ப ஆங்குலராகவும் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. கிரில்னு பார்த்தபோது ஏறக்குறைய முத்துக்களாக தான் வந்து ஆக்சுவலாக வந்து குரோமெல்லாம் இருக்கும். 700 சாயலில் இந்த கிரில்லை இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது தெரியுது. அதே போலவே இந்த பம்பர் டிசைனும் நம்ம மாறி இருக்கிறத பார்க்குறோம். போட்டியாளரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுதான் வந்து அகலமான கார். காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். இது வந்து மஹிந்திராவுக்கும் சாங்யாங்குக்கும் ஒரு கூட்டணி இருக்குது. ஸோ அந்த கூட்டணி இருக்கிறதுனாலேயே சாங்யாங் டிவோலி எந்த பிளாட்ஃபார்மில் வந்து பில்ட் ஆகுதோ அதே பிளாட்ஃபார்ம் தான் இதுவும். ஸோ அதனால தான் என்னுடைய அகலம் என்பது மிக மிக அதிகம். சரி, என்னுடைய ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் உயரமாக இருக்குது. சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு நான் பார்த்தோம்னா 201 mm அளவுக்கு இதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீல். இது டிசைனும் மாறி இருக்குது. இந்த டர்ன் இண்டிகேட்டர் கூட ஆக்சுவலாக வந்து LED தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய ரூஃப் ரெயிலேருந்து இந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் டிசைன் இது எல்லாமே வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த ரியர் சைட்லேயும் நிறைய மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் வந்து இது எல்இடியாக மாறி இருக்கிறது மட்டும் கிடையாது, இதோட டிசைனும் மாறி இருக்குது. இதற்கு முன்பு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த 2 டைல் லைட்ஸையும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கனெக்டிங் லைட் இல்லாமல் இருந்தது. இப்போ இங்கே ஒரு கனெக்டிங் லைட் இருக்குது. இது இரவு நேரங்களில் தான் என்னுடைய எப்படி ஒளிருதுன்னு நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து இந்த நம்பர் பிளேட் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அது கீழே இறங்கியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரியர் பம்பரோட டிசைனையும் மாற்றிருக்காங்க. என்னுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இருந்த 300 257 லிட்டர் அளவுக்கு இதில் பொருட்களை அடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து இது நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 300 லிட்டர் அளவுக்கு இந்த லெவலுக்கு பொருட்களை அடுக்க முடியும். ஸோ ரூஃப் மட்டும் யாரும் அடுக்க மாட்டாங்க. அப்படின்னு அடுக்கிறதா இருந்தால் 364 லிட்டர்னு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அடுக்கக்கூடாது. ஸோ இதுவே வந்து நிறைய பெட்டி படுக்கைகளை, போதுமான அளவுக்கு பெட்டி படுக்கைகள் அடுக்குவதற்கு ரொம்ப வசதியாகவும் சௌகரியமாகவும் இருக்குது. இன்னும் அதிகமாக பொருட்களை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆக்சுவலாக இந்த பின்வரிசையில் இருக்கக்கூடிய இந்த இருக்கைகளை 40-60 அளவுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மடக்கி கொள்ள முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக காருக்குள்ளே வர முடியுது. ஸோ ரொம்ப காலை நீட்டி உட்கார முடியுது. ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் அளவுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து இப்போது ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம்னா 1 மீட்டர் அளவுக்கு நம்ம காலை நீட்ட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இங்கே லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கப்பிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட பார்த்தீங்கன்னா 800 mm. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது 2 பேருக்கும். ஸோ ஷோல்டர் ரூமாக இருந்தாலும் சரி, லெக் ரூமாக இருந்தாலும் சரி, ஹெட் ரூமாக இருந்தாலும் சரி. ஸோ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் இது ரொம்ப ஸ்பேஷியஸான காரும் கூட இது. ஏன்னா இதில் வித் ரொம்ப அதிகம். இந்த அளவுக்கு வந்து ஒரு விசாலமாக தெரியறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐவரி கலர். இந்த ஐவரி கலர் வந்து இன்னும் இந்த காரை வந்து அதிக ரூமினஸோட காட்டுது. இந்த கார் விசாலமாக தெரியறதுக்கும்
இந்த சாலைகள் ரொம்ப தெளிவாக தெரியறதுக்கும் இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹை சீட்டிங் பொசிஷன். அது மட்டுமல்ல, இந்த ஆங்கிள் ஆஃப் த விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, அதுவும் சரி, நம்ம உட்காந்துருக்க சீட்டிங் பொசிஷனும் சரி, ஒரு சரியான ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த சாலை வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த டேஷ்போர்ட்னு பார்க்கும்போது இந்த 10.25 இன்ச்சஸ் இந்த ஸ்க்ரீன், ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா கிராஃபிக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 700 நான் பார்த்த மாதிரி அது ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் 10.25 இன்ச்சஸ் தான். இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து ஒயர்லெஸ்ஸாகவே இருக்குது. ஆனால் ஆப்பிள் கார்ப்ளேனா ஒயரோட தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபெசிலிட்டிக்கு மேலே ஆக்சுவலாக 65 வாட்ஸ்க்கு ஒரு C-type போர்ட்டையும் நம்ம பார்க்க முடியுது. இதுவே விலை உயர்ந்த மாடலாக இருந்தால் இந்த இடத்துல வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ்போர்டில் பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லெதரைட் மெட்டீரியல், ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த லெதரைட் மெட்டீரியல் வந்து ஒரு ப்ரீமியம்னஸ் இதுக்கு கூட்டுது. அதே போலவே இந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் அதுவும் இந்த சின்ன வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய இந்த டிசைன்லாம் வந்து இந்த காருக்கு மெருகு சேர்க்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ளூ பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக சில்டு க்ளூ பாக்ஸ் இது. ஸோ அதே போல இது ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் இது சென்டர் கன்சோல்லையும் ஒரு 2 சின்ன பாட்டில் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. இதில் ஏசி வந்து இன்னொரு நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் நாசிக்கில் இப்போ வந்து 40 டிகிரிக்கு மேலே வந்து வெயில் கொளுத்துது, அனல் அடிக்குது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த டியூயல் ஜோன் ஏசின்றது நமக்கு கை கொடுத்தது. என்னுடைய கேமரா எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குன்னு நான் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த கேமரா வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரொம்ப துல்லியமாக தெரியுது. இங்கே பார்க்குறோம், இங்கே கைட்லைன்ஸும் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் எடுக்கும் போது இது ரொம்ப நமக்கு வசதியாக இருக்கும். அடுத்து வந்து இந்த சன்ரூஃப், இது ரொம்ப அகலமாக மட்டும் இல்லை, ரொம்ப நீளமாகவும் ஒரு சிங்கிள் பேனல் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ எண்ட் டு எண்ட் ஒரே பேனல் தான். ஸோ பின் சீட்டில் இருக்கவங்களும் ஆக்சுவலாக வந்து இந்த சன்ரூஃபுடைய பியூட்டியை அனுபவிக்க முடியும். சரி, சன்ரூஃப் இருந்ததுன்னா நிறைய விலை கொடுக்கணுமோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலாக இங்கே அப்படி கிடையாது. ஸோ இந்த வேரியண்ட் இல்லை, இப்போ ஆரம்ப வேரியண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த வேரியண்ட் ஆரம்ப வேரியண்ட்டில் சன்ரூஃப் இருக்கோ அந்த வேரியண்ட்டோட விலையே 9 லட்சம் ரூபாய் தான், அதாவது எக்ஸ் ஷோரூம். அடுத்ததாக இந்த ஹர்மான் கார்டன் சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாம். இதில் ஆம்பிளிஃபையர் இருக்குது, சப்வூஃபர் இருக்குன்னு நிறைய பில்டப் கொடுத்தாங்க. எகெயின் பேக் சீட்டுக்கு வரதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, சௌகரியமாக இருக்குது. ஸோ முதல் சீட்டில் ஏறக்குறைய லெக் ரூம்ன்றது வந்து 1 மீட்டர் அளவுக்கு இருந்தது. இது வந்து ஒரு 800 mm அளவுக்கு, 800 கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து மிடில் பேசஞ்சர் இல்லைன்னா நம்ம இங்கே ஒரு வசதியாக ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இது மடக்கி விட்டால் நிச்சயமாக வந்து ஒரு 3rd பேசஞ்சர் உட்கார முடியும். இங்கே ஒரு டனல் இல்லை, சின்ன டனல் கூட இல்லை, ரொம்ப சின்ன டனல் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரிய இஷ்யூவாக அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த வெயில் காலத்துக்கு தேவை இந்த ஏசி வென்ட்ஸு இது இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் பேடில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தையல் வேலைப்பாடுகள்லாம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது, ஏஸ்தட்டிக்காக கொடுத்துருக்கிறது நான் பார்க்க முடியுது. ஈவன் இந்த ஹேண்ட் ரெஸ்ட்லாம் கூடவே இந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் நல்லா இருக்குது. இங்கே ஒரு ரீடிங் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மஹிந்திரா 3XO ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது? இன்ஃபேக்ட் மஹிந்திரா 3WOவில் என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இங்கேயும் தொடர்கிறது. அதாவது 3 சிலிண்டர்கள் கொண்ட 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல். ரெண்டாவதாக 1.2 லிட்டர், அதுவும் டர்போ பெட்ரோல் தான், பட் டைரக்ட் இன்ஜெக்ஷன். மூன்றாவது ஆப்ஷன் தான் இந்த 1.5 லிட்டர் கொண்ட இந்த டீசல் இன்ஜின். ஸோ இதுதான் இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் கியர்லேருந்து 3rd கியர் போகிறோம், 3rd கியர்லேருந்து 4th கியர் போகிறோம். ஸோ இந்த கியர் நாப் இருக்குல்ல, இது ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் போகும்போது ரொம்ப லாங்காக இந்த நாபே ட்ராவல் ஆகிறது நம்ம உணர முடிகிறது. அதே போலவே இன்னொரு விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பெடல்ஸ், இந்த கிளச் பெடல் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ளோர் பண்ணணும்னா அது வந்து நம்ம வந்து இன்ஃபேக்ட் எக்கி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீட்டை வந்து கொஞ்சம் முன்னே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இனிஷியல் அப்சர்வேஷன். சரி, இது வந்து பவர் டெலிவரி எப்படி இருக்குது? ஸோ செகண்ட் கியர், 3rd கியர் இப்படிலாம் நம்ம போயிட்டுருக்கோம், மாறி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் டெலிவரி ரொம்ப லீனியராக ஒரே சீராக வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை நமக்கு வந்து ஒரு ஹைவே கிடச்சிதுன்னா 6th கியர் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட முடியும். ஸோ ரொம்ப ஒரு சேஃபான காரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்றது தெரியுது. இன்ஃபேக்ட் இது வந்து குளோபல் என்கேப்பில் 5 நட்சத்திரங்கள் வாங்கிய கார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டர்டியான கார்.
நிலைத்தன்மையோடு போகக்கூடிய கார். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறக்குறைய ஒரு நம்ம போயிருக்கக்கூடிய சாலை என்பது போட்டு ரொம்ப வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு சாலையாக தான் இருக்குது. பட் ஸ்மூத் சர்ஃபேஸ் தான். பட் இருந்தாலும் வந்து ஈவனாக இல்லாமல் ஒரு மேடு பள்ளங்களோடு இந்த சாலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சாலையில் வேகமாக 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நாம் போகும்போது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பம்பி ரைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் ஒரு ஃபீலிங் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ நமக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இப்போ நல்ல சர்ஃபேஸ் உள்ள ஒரு ரோடு நமக்கு தெரியறது. ஸோ இந்த இடத்துல போகும்போது அந்த அளவுக்கு நம்மளால் இந்த அதிர்வுகளை உள்வாங்கிறத பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான். இந்த சஸ்பென்ஷன்றது வந்து இங்கே இண்டிபெண்ட், அதாவது வந்து மேக்பர்சன் ஸ்டட் இண்டிபெண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொண்ட கார் இது. ரியர் வீல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த செமி இண்டிபெண்ட் டெஸ்ட் பீம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போகிற சஸ்பென்ஷன் தான் பின் சக்கரங்களில் இருக்குது. ஸோ இது மேட்ரு கிடையாது. என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈவனாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாட்ஹோல்ஸையோ இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ஸ்பீட் பிரேக்கர்களையோ சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்களையோ கடப்பதற்கு இது எப்படி உதவி செய்யுதுன்னா, நம்ம இந்த 700 கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த MTVCL அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி இந்த சஸ்பென்ஷனில் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி தான் சின்ன சின்ன பாட்ஹோல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஷாக்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு காரை நிலைத்தன்மையோடு அழுங்காமல் குலுங்காமல் செல்வதற்கு உதவி செய்கிறது. ஸ்டேரிங்னு பார்த்தோம்னா இது ரொம்ப சாலிடாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது. இது லெதரைட் மெட்டீரியலால் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிடிப்பதற்கு ரொம்ப வசதியாக இருக்குது, கொஞ்சம் பெரிதாகவும் இருக்கிறது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், ஸ்டேரிங் பொறுத்தவரை நம்ம இது எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கணும் இல்லை லைட்டாக இருக்கணும்ன்ற நம்மளால் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். ஆனால் நாம் ஓட்டி கொண்டு இருக்கின்ற இந்த வேரியண்ட்டில் அந்த வசதி இல்லை. ஆனால் இதற்கு அடுத்த வேரியண்ட்லலாம் அந்த வசதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இருந்தாலும் கூட இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப குறை சொல்ல முடியாத அளவிற்கு இந்த ஸ்டேரிங் வந்து செயல்படுவதை நம்மளால் பார்க்க முடியுது. விலை உயர்ந்த வேரியண்ட்டில் ADAS Level 2 சேஃப்டி சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள், அதாவது XUV 700 இருக்கக்கூடிய பல சேஃப்டி மெஷர்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், டிராஃபிக் சைன் ரெக்கக்னிஷன், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங், சைக்கிளிஸ்ட்டுக்கு தனியாக, பெடஸ்டனுக்கு தனியாக, வெஹிக்கிள்ஸ் தனியாக, இப்படி தனித்தனியாக 3 இருக்குது. ADAS Level 2 இல்லாமல் இதில் வேறு சில சேஃப்டி ஃபீச்சர்ஸும் மிக முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 360 டிகிரி சரௌண்ட் வியூ சிஸ்டம் இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, ஆல் 4 டிஸ்பிளேக்கு இருக்குது. ஸோ இங்கே சென்சார், இந்த கேமரா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ADAS வந்து செயல்படுவதற்கு இந்த கேமராக்கும் இந்த கேமராக்களும் சென்சாரும் உதவி செய்யுது. கனெக்டட் கார் டெக்னாலஜி. ஸோ ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு விதமான கனெக்டட் கார் டெக்னாலஜி இருக்குது. ஸோ மஹிந்திராவது வந்து ஆட்ரினாக்ஸ், எகெயின் XUV 700 என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும். மஹிந்திரா X3O இதில் பல விஷயம் மாறி இருந்தாலும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக். இதற்கு முன்பு வரை AMT தான் இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக் தான் புதுசு. இது எப்படி இருக்குது, இப்போ தான் நம்ம கிடச்சது. வாங்க அதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். மேனுவலை விட இந்த ஆட்டோமேட்டிக் எங்கெங்கெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த சென்ட்ரல் கன்சோல், இந்த சென்ட்ரல் கன்சோல் இருக்கக்கூடிய இந்த கியர் லிவர் ஆட்டோமேட்டிக்ன்றதுனால இந்த ஷேப்பில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அதே போல இந்த பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் இதெல்லாமும் இந்த ஆட்டோமேட்டிக்கில் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் தான் இது இருக்குது. இது வந்து நைட் அண்ட் டே, அதாவது ஆட்டோமேட்டிக் ORVM. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரசில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பயங்கர இருக்கிறதே இடம் தெரியாமல் ரொம்ப தின்னாக இருக்கிறது இங்கே கவனிக்க முடியுது. மஹிந்திரா X3O ஆட்டோமேட்டிக் இது ஆக்சுவலாக புதிய அடிஷன். இது எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து ஏற்கனவே இருந்த மஹிந்திரா XUV 300 இருந்த அதே இன்ஜின் தான் இதுலேயும் இருக்குது. அதே இன்ஜின்னா ஒரு 3 சிலிண்டர் கொண்ட 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல், அதாவது 131 bhp சக்தியையும் 231 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்திய அதே டைரக்ட் இன்ஜெக்ஷன் கொண்ட அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன், ஸோ கியர் பாக்ஸ். ஸோ 3rd ஜென்ரேஷன் ஐசன் கியர் பாக்ஸ் தான் இதில் இருக்குது, 6 ஸ்பீட் கொண்டது. ஸோ இது எப்படி இருக்குது, இதுதான் வந்து இதில் வந்து லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நமக்கு இந்த டிரைவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். காலையில் இந்த டிரைவ் ஆரம்பித்த பொழுது நமக்கு வந்து மேனுவல் தான் கிடச்சிது. ஸோ மேனுவல் தான், ஏற்கனவே இருக்கிற கியர் பாக்ஸ் தானே, ஏற்கனவே இருக்கிற இன்ஜின் தானே, இப்போ இது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நமக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட இருந்தது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேனுவல் ஓட்டிட்டு இப்போ நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஓட்டும்போது தான் அதனுடைய ரியலான டிஃப்ரென்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், உணர்ந்துட்டு இருக்கோம். இப்போது ஸ்டாண்ட் ஸ்டில்லேருந்து நம்ம வண்டியை கிளப்பும் போதும் சரி, இல்லை ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கும் போது ஸ்பீடை ரொம்ப குறைச்சிட்டு திடீர்னு வேகமாக எடுத்தாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் சரி, ஸோ இந்த கியர்ன்றது வந்து எப்படி மாறுது,
லோ கியர்லேருந்து ஹை கியருக்கு எப்படி போகுது, ஹை கியர்லேருந்து லோ கியருக்கு எப்படி வருது, இது எதுவுமே தெரியாத அளவுக்கு, அது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அது செயல்பட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸினுடைய அழகு. மற்றபடி சஸ்பென்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நாம் பார்த்த மேனுவலில் இருக்கக்கூடிய அதே சஸ்பென்ஷன் தான், அதில் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. ஆனால் ஸ்டேரிங்கில் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேரிங்கினுடைய நமக்கு 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹெவியாக இருக்கணுமா எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கணுன்றதை நாம் இங்கே தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இதில். ஸோ இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்க வண்டியில் இந்த வேரியண்ட்டில், இந்த ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் வேரியண்ட்டில் இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் வந்து அடாஸ் லெவல் 2 இருக்குது. ஸோ அடாஸ் லெவல் 2 இருக்கிறதுனால உச்சபட்ச சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் காலையில் ஓட்டின அந்த வேரியண்ட்டில் இல்லாத இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிரைவ் மோட்ஸ். ஸோ ஜிப் ஜாப் ஜூம் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானது தான், நம்ம 700 பார்த்தோம். ஸோ அதே டெக்னாலஜி, அதே வசதி இந்த கார்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிப் என்ற ஒரு மோடில் வச்சு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா சிட்டி, இது சிட்டின்னாலும் இப்போ நாசிக்கில் வந்து இது உயர்மட்ட சாலை. இன்னும் நமக்கு வந்து மதுரவாயல் டு துறைமுகம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இன்னும் வரவே இல்லை. ஆனால் இங்கே வந்து பல வருடம் ஆயிடுச்சு போல இருக்குது. ஸோ அந்த உயர்மட்ட சாலையில் தான் போயிட்டுருக்கோம். இது பல கிலோமீட்டர் நீளத்துக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த உயர்மட்ட சாலை என்பது நம்ம ஜாப் மோட்டில் வச்சு ஓட்டி பார்க்குறோம். அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து ரொம்ப லைட்டாக தான் உணர முடியுது. சரி, ஜூமில் வச்சு பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், இது ஏறக்குறைய ஒரு அட்ரலின் ரஷ்ன்னு வாங்கல, அதை வந்து கொஞ்சம் காட்டுது. வென்யூ, சோனட், நெக்ஸான், மேக்னைட், கைகர், இப்படி நிறைய பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் இந்த எக்ஸ்ட்ரீவோ எந்த அளவுக்கு நின்று விளையாடும், எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களுடைய மனங்களை கவரும். இது மட்டும் X300 அது இருந்தபோது அந்த அளவுக்கு வந்து அது மக்களினுடைய கவனத்தை கவரலை. ஆனால் இப்போ அது கவருமா? கவருவதற்கான அம்சங்கள் இதில் என்ன இருக்குது? முக்கியமாக 3 விஷயம் சேர்ந்து இருக்குது. BE எலக்ட்ரிக் கார்கள் எப்படி இருக்கிறதோ அது போல் ஒரு டிசைனில், அது போகிற லுக்கில் இது வந்திருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் சேர்ந்துருக்கு. ஒரே வழியில் சொல்லணுன்னா 700 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அதில் ஏறக்குறைய பல ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கார்லேயும் வந்திருக்கு. மூன்றாவதாக, இது மட்டும் அதில் ஆட்டோமேட்டிக் இல்லாமல் இருந்தது, AMT தான் இருந்தது. இப்போது ஆட்டோமேட்டிக்னு கூடுதலாக சேர்ந்துருக்கு. இப்போது இந்த காரை தேர்ந்தெடுக்கணுன்னா நிறைய சாய்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஏற்கனவே இருந்த அளவுக்கு சாய்ஸ் இல்லை. ஏற்கனவே 25 வேரியண்ட் அளவுக்கு வந்து 300 இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 ட்ரிம்ஸில் எந்த வேரியண்ட் வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது. தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே இருந்த விஷயங்களும் இதற்கு பலமாக அப்படியே தான் ஒன்றுமே இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப அதிக வித்துள்ள கார் என்ற ஒரு பெருமையும் இதுக்கு இருக்குது. குளோபல் என்கேப்பில் 5 நட்சத்திரங்கள் வாங்கிய கார். ஸோ சேஃப்டிக்கு பேர் போன கார். ஸோ பிரேக்கிங்கெல்லாம் வரும்போது பார்த்தோம், பிரேக்கிங்னா வந்து அற்புதமான பிரேக்கிங்னு நம்ம சொல்லணும் இது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரேக்கிங் இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுவதற்கு இட்ஸ் அ ஃபன் டு டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். இது மேனுவல் டிரைவ் பண்ணுறதுன்றது வேற ஒரு அனுபவம்னா, இந்த ஆட்டோமேட்டிக் டிரைவ் பண்ணுறதுன்றது ஒரு ஜாலியான அனுபவமாக நமக்கு இருந்தது. ஸோ ஏற்கனவே இருந்த பலங்களும் இதற்கு இருக்குது. கூடுதலாக புதிய பலங்களும் சேர்ந்து இருக்குது. அனைத்துக்கும் மேலாக இதனுடைய விலையும் இப்போ ரொம்ப காம்படிட்டிவாக வந்திருக்கு. இந்த ஆடுகளத்தில் மீண்டும் தனக்கான இடத்தை நிச்சயமாக இந்த X3 3 மடங்கு அதிகரிக்குமா 2 மடங்கு அதிகரிக்குமான்றதெல்லாம் காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.